Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா இது ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போக போகிறோம். என்னென்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய புது வியூவர்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ஸ்னால் என்ன, கமாடிட்டினா என்ன, அந்த மாதிரி பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்காக அவங்களுக்காக ஒரு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு வீடியோவாக இதை எடுக்க போகிறோம். இது ஒரு சீரியஸாக போகும்போது ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ அந்த மாதிரி போகும். எல்லா வீடியோவும் பாருங்கள், எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ணுறோம். நார்மலாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை விடலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நார்மலாக எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சோன்னா ஒரு ஃப்யூச்சர் எப்போதுமே நல்லா இருக்கணும். நம்ம லாங் ரனில் ஒரு ப்ராஃபிட் வரணும். நம்மளோட பசங்க வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நாளைக்கே நம்மளே ஓல்டு ஏஜ், நம்மளுக்கே வயசாகிட்ட பிறகு அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு யூஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். எப்போதுமே பண்ணுறது ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே பண்ணுறோம். இப்போது நார்மலாக நம்ம இந்தியன் பீப்புள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, மேஜராக எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேஜராக கோல்டுலேயும் லேண்ட்லேயும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது, என்னென்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியோ இல்லையோ என்ன பண்ணுங்கள், நிலத்துலேயும் தங்கத்துலேயும் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே மாதிரி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நம்ம பண்ணுறது லாங் ரனில் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிற இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நம்ம கோல்டு அண்டு லேண்ட் இருக்குது, அதை காட்டிலும் எப்போதுமே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் எப்போதுமே வரும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே அதிகமாக இருக்கும். அதை பற்றி நம்ம போக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்விட்டினா ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ் என்னது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ், ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி நம்மளால் அவங்கள மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியாது, அதெல்லாம் லேட்டாகும். அந்த மாதிரி ஐடியாஸும் நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணலான்னா சரி ஓகே, அதுக்காக தான் என்ன பண்ணால் இந்த ஈக்விட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஈக்விட்டிஸ் அண்ட் ஷேர்ஸை வாங்கும் போது இப்போ லெட்ஸே ரிலையன்ஸில் வாங்குறீங்கன்னா ரிலையன்ஸில் ஒரு ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஷேர் வாங்கினாலும் நீங்கள் யாருன்னா அந்த ரிலையன்ஸில் ஒரு ஓனர்ஷிப் கிடைக்குது. அப்போது ரிலையன்ஸ் அவங்க ப்ராஃபிட் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து நம்மளுக்கும் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வரும். அதான் உங்களுடைய ஈக்விட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ்னால் அந்த கம்பெனியில் போய்ட்டு ஓனர்ஷிப் வாங்குகிறோம். ஓனர்ஷிப் வாங்கும் போது நம்மளுக்கு என்ன வரும், அவங்க ப்ராஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கும் ப்ராஃபிட் வரும். இதுதான் எங்களுடைய ஈக்விட்டிஸ் அண்ட் ஷேர். நிறைய மக்கள் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது. என்னென்னா ஈக்விட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ்னாலே லாஸ் தான் வரும், அதில் ப்ராஃபிட் பண்ண முடியாது, லாஸ் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த மிஸ்கன்செப்ஷன் வருதுன்னா மக்களுக்கு வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி புரியல, அதை கேம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஏன் கேம்பிளிங், இன்னும் சிம்பிளாக யோசிக்கலாமே. இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கார், எலக்ட்ரிஷியன் வந்துட்டு ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம போய் அந்த சுவிட்ச் போர்டில் கை வச்சோம்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கேம்பிளிங் தான் பண்ணுறோம். இதுவே ஒரு எலக்ட்ரிஷியன் போய் அங்கே கை வச்சார்னா அவருக்கு தெரியும் எங்கே கை வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது. அதனால் அவர் பண்ணும்போது அது கேம்பிளிங் கிடையாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் கேம்பிளிங் கிடையாது, தெரியாதவங்க பண்ணாங்கன்னா அது கேம்பிளிங் தான், அது லாஸ் ஆக தான் செய்யும். இதுவே நீங்கள் தெரிஞ்சு பண்ணும்போது அது என்ன கிடையாது, உங்களுக்கு கேம்பிளிங் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்கன்னா லேக் ஆஃப் நாலேஜ். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் கேபிட்டல். மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ஸ்குள்ளேயோ இல்லை ஈக்விட்டிக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் போட்டால் காசு வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுறது, நிறைய ரிஸ்க் எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நிறைய மக்கள் இதை ஏன் பை பண்ணுறோம், ஏன் செல் பண்ணுறோம், ஏன் வாங்குகிறோம், ஏன் விற்கிறோன்னு தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறதுலே மார்க்கெட்டை வந்து எப்போ ஹையில் இருக்கோ அப்போ தான் போயிட்டு வாங்கவே செய்கிறாங்க. ஒரு பொருளை எப்போதுமே நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு பொருளை எப்போதுமே என்ன வாங்கணும், கம்மியான ப்ரைஸில் இருக்கும்போது தான் வாங்கணும், அது அதிகமான ப்ரைஸில் இருக்கும்போது விற்கணும். ஆனால் இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அறியாமையிலாம் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கும் போது அதிகமான ப்ரைஸில் போயிட்டு வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வரதான் செய்யும். மக்கள் இதில் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரே நாளில் பண்ணுறது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அப்படி கிடையாது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷேர்ஸில் இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து கோல்டு அண்ட் லேண்டை காட்டிலும் இதில் நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக வரும். இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு அண்ட் லேண்டை காட்டிலும் உங்களுக்கு ஈக்விட்டியில் உங்களுக்கு அதிகமாக
ப்ராஃபிட்ஸ் எப்போதுமே வரும். நெக்ஸ்ட் இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் யார் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யார் யார் பண்ணலான்னா எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ஏஜ் கிடையாது, இது குவாலிஃபிகேஷன் கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபினான்ஷியல் குவாலிஃபிகேஷன், இத்தனை ஏஜ் இருக்கணும், எவ்வளோ காசு இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். மைனராக இருந்தால் கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்களும் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபாரினில் இருக்கவங்க கூட இதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். கோல்டு எப்போ நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு அது ப்ரைஸ் ஏறும்போது விற்கிறீங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக லெட்ஸே ஒரு யங் ஏஜில் இருக்கவர் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிங்களா யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். நீங்கள் வந்துட்டு லெட்ஸே கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு அதுக்கேற்ற ப்ராஃபிட்ஸ் வரும். அதனால் இதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ படிப்பு இருக்கணும், எவ்வளோ காசு இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா செபி ரிஜிஸ்டர்ட் புரோக்கரை ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். செபி யாருன்ற நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதே மாதிரி புரோக்கர் யாருன்றதும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், செபி ரிஜிஸ்டர் ஒரு புரோக்கரை கண்டுபிடிங்க. அந்த புரோக்கர்கிட்ட போய்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அவங்ககிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் என்ன ஆகும்னா நீங்கள் வாங்கி வைக்கிற ஷேர்ஸ் எல்லாம் அதில் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ் வாங்கி வைக்கணும் அதில் எல்லாமே இருக்கும். அது எப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது லெட்ஸே ஒரு 10 years 20 years முன்னாடி வந்து நம்ம பாண்ட்ஸில் வாங்கி வைப்போம், பேப்பரில் வந்து அக்ரிமெண்ட்டில் வாங்கி வைப்போம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் என்ன ஆகணும், ஆன்லைனில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் அந்த ப்ரோக்கருக்கு என்னென்னா நீங்கள் வாங்கி வைக்கிற ஷேர்ஸ்லேருந்து அவருக்கு சின்னதாக ப்ரோக்கரேஜ் போகும். ஏன்னா பை பண்ணி கொடுக்குறாரு, பை பண்ணி உங்களை வாங்கி கொடுக்குறாரு, செல் பண்ணி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா சின்னது ரொம்ப பெருசு கிடையாது, ஸ்மால் பர்சன்டேஜ் அதிலேருந்து போகும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ செபினா யார் முன்னாடி சொன்னேன், செபினா யார், புரோக்கர்னா யார் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு அப்ரோச் தி ஷேர் மார்க்கெட், எப்படி அப்ரோச் பண்ணுறது. அதில் பார்த்திங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது, க்ரோத் இன்வெஸ்டிங் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணுன்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், போக பார்க்க போகிறோம். ஆல்ரைட் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.